மக்களுடைய பேச்சு வழக்கிருக்க மொழியை உரைநடையை கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதி தான். அது கம்பனும் கிடையாது, கபிலனும் கிடையாது, இளங்கோவும் கிடையாது, எவனும் கிடையாது. சீத்தலை சீத்தனாரும் கிடையாது, எவனும் கிடையாது, வள்ளுவனும் கிடையாது. அதற்கு முன்பு எந்த பாவலனும் கிடையாது, பாரதி ஒருவன் தான். நாயக்க மன்னர்கள் ஆளுகிற காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் ஒரு வறட்சியை பெற்றுச்சு, வறட்சி வந்துருச்சு, வறண்ட நிலம் போல ஆயிருச்சு. அந்த இடத்தில் ஒரு தூறலாக இல்ல, ஒரு சாரலாக இல்ல, பெருமழையாக கொட்டியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதி தான். ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புது ரத்தத்தை பீச்சி ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ் இலக்கிய உலகத்தில் ஏற்படுத்தியவன் நமது பாட்டன் பாரதி என்பதை தமிழ் இளம் தலைமுறை மறக்கக்கூடாது. அது வரைக்கும் இருக்கிற பாக்களில் சங்க இலக்கியங்களையோ பக்தி இலக்கியங்களோ நீ பொழிப்புரையை தெரியாமல் பொருள் புரிந்து கொள்ள முடியாது. பொழிப்புரை தேட வேண்டிய நிலையில் இல்லாது புது வடிவத்தை தந்தவன் நம் பாட்டன் பாரதி என்பதை நேரடியா பண்ணா. மக்களுடைய பேச்சு வழக்கிருக்க மொழியை உரைநடையை கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதி தான். அது கம்பனும் கிடையாது, கபிலனும் கிடையாது, இளங்கோவும் கிடையாது, எவனும் கிடையாது. சீத்தலை சீத்தனாரும் கிடையாது, எவனும் கிடையாது, வள்ளுவனும் கிடையாது. அதற்கு முன்பு எந்த பாவலனும் கிடையாது, பாரதி ஒருவன் தான். நேரடியா பேசின அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை. எல்லாம் ஒன்னா வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும். சொல்லான நம்மள நேரடியா பேசுப்பா, புரியுற மாதிரி பேசுப்பா, புரியுற மாதிரி பேசணும். அது தமிழ் புலவனிலே பாரதி தான். அதுக்கு பிறகுதான் பாரதிதாசன், பாவலரேறு, பெருஞ்சித்தனான் போன்ற நம் தாத்தங்க. ஆனால் தாய் பாவலன் நம் பாட்டன் பாரதி என்பதை மறந்து விடக்கூடாது.